ஸோ ஹாய் மக்களே, ரொம்ப நாள் ஆச்சு நம்ம லெந்து வீடியோவில் பார்த்து. நானும் கொஞ்சம் பிஸி, ஒர்க் இனிமே செட் ஆகலை. ஸோ அதுக்காக கொஞ்சம் அங்கிட்டு இங்கிட்டுமா போயிட்டே இருக்கேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு இப்போ நான் ரெகுலராக ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஒன்றி மினி விளாக் மாதிரி, இல்லைன்னா டான்ஸ் அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, கேர்ள்ஸுனால ஆக்சசரிஸ் தாங்க மோஸ்ட்லி பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக நான் வாங்கின ஆக்சசரிஸ் எல்லாமே உங்கள்கிட்ட காட்ட போகிறேன். ஆக்சசரிஸ், அதுக்கப்புறமா வேறு என்னது, லிப்ஸ்டிக், அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் நொச்சேன்னு பொண்ணுங்களுக்கு பிடிச்ச மாதிரி நிறைய திங்ஸ் வாங்கியிருக்கேன். ஸோ அதெல்லாமே ரேட்டோடு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். நான் மோஸ்ட்லி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக தான் வாங்குவேன். பட் 2-3 பொருட்கள் மட்டும் ரொம்ப காஸ்ட்லி ஆயிடுச்சு இந்த வாட்டி. பட் மோஸ்ட்லி எல்லாமே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இதில் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த பாக்ஸ் ஃபுல்லாக போட்டு வச்சுருக்கு. அதுக்கப்புறம் இந்த இது நிறைய இருக்குது வாங்கியிருக்கேன்னு 1 by 1 பார்க்கலாம். ஸோ இதுவரை நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா என்ன பண்ணணும்? போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீட்டுக்குள்ள போகலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஷார்ட்ஸ் மினி விளாக்லேயே போட்டுருப்பேன். நான் கரிங்கல்ல வந்து புதன் சனி இந்த சந்த நாளுக்கு மட்டும் ஒரு தாத்தா வந்து ஒரு ஆக்சசரிஸ் கடை வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. அது சனியும் புதன் மட்டும் தான் இருக்குமே தவிர எல்லாமே அந்த கடை வந்து க்ளோஸாக தான் இருக்கும். அங்கே எல்லாமே ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். ஸோ அங்கே நான் ஃபஸ்ட் என்ன வாங்கிட்டேன் பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு ஹேட்ச் கிளிப் மாதிரி வாங்கிட்டோம். எவ்வளோ அழகாக இருப்பாங்க. இங்கே போலெல்லாம் வச்சு இதோட ப்ரைஸ் வந்து 25. ப்ரைஸ் வந்து 24. ஸோ இந்த மாதிரி எடுத்து இந்த மாதிரி இருக்கும். ஓகே, இது கூட நல்லா இருக்குல்ல? இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு அது நல்லா பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா ஒயிட் கலர் இருந்துச்சு, உங்களுக்கு தெரியுதா? ஒயிட் கலர் இருந்துச்சு. ஸோ எனக்கு அது பிடிச்சிருந்துச்சு. ஸோ இது வந்து நானும் என் ஃப்ரெண்டு ஒவ்வொரு எடுத்துக்கும் சேமாக எடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் குட்டி கேட்ச் கிளிப், இதில் வந்து ரோஜா பூலாம் இருக்கும். இது மாதிரி இருக்கா? கேட்ச் கிளிப் பைத்தி ஆகிட்டா என்னன்னு தெரியல. ஸோ இதில் ஒன்று எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் இதில் இது எடுத்து வச்சிருக்கேன். நம்ம ப்ரொமோஷனுக்கு வந்துருந்துச்சு, சாரி ப்ரொமோஷனோட. இதுவுமே க்யூட்டாக இருக்கு பாருங்க. ஒரு மாதிரி ஆன்டிக் பீஸ் மாதிரி வச்சு அதுக்கு கூட ஒரு குட்டி இயரிங் கொடுத்துருக்காங்க. நம்ம ஸ்டட்டு மாதிரி குட்டியாக கொடுத்துருக்காங்களா அந்த மாதிரி. ஸோ அதே கலெக்ட் பண்ணி தான் வச்சிருக்கேன். அதுக்கப்புறமா அவங்களே நமக்கு வீடியோ இன்னொரு இதில் வந்து இந்த மாதிரி ஒரு ஆன்டிக் காப்பு மாதிரியும் இது எனக்கு பிடிச்சிருந்துச்சு. நம்ம அந்த ப்ளூ கலர் ட்ரெஸ் கூட போட்டால் நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் இந்த ஆங்கிள் காலில் போடுறதுக்கு இந்த மாதிரி முட்டு வச்சு கொடுத்து நம்ம ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்தது. ஸோ அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அவங்க பேஜ் வந்து இதில் கொடுக்குறேன். சாரீஸ் வேணும்னாலும் குர்த்திஸ் வேணும்னாலும் அவங்க மறக்காம கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இதுவுமே அவங்க தான் நமக்கு வந்து அனுப்பியிருந்தாங்க. பிரேஸ்லெட்டு என்னடி பர்ச்சேஸ் பண்ணிட்டு ஓசியில் எல்லாம் வாங்கி வச்சுருக்கேன். யோசிக்காதீங்க. இப்போ வாங்க நம்ம மெயின் ஐட்டத்துக்கு போகலாம். இதுவும் அந்த தாத்தா கடையில தான் வாங்கினேன். எவ்வளோ க்யூட்டாக இது எதுக்காகனா, நம்ம இங்கே கொஞ்சம் முடிய மட்டும் எடுத்து இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் பண்ணிட்டு அழகாக இருக்குல்ல. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து 15 rupees தான். க்யூட்டாக இருக்குல்ல? டபுள் ஷேடில் வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறமா இந்த ஒரு பேர்ல், இது வந்து நான் ஆல்ரெடி ஒரு டான்ஸில் வச்சிருப்பேன். உங்களுக்கு தெரியும், அந்த ஒரு டிரான்சாக்ஷன் ரீல்ஸ் போட்டிருப்பேன். அதோட லிங்க் கீழே கொடுக்குறேன் பாருங்க. ஸோ அதில் வந்து இந்த பேர்ல் மட்டும் வச்சுட்டு இங்கே 3 சூப்பராக இருந்துச்சு. ஒரு ஒயிட் கலர், அந்த மிக்ஸ் கலரில் இருக்கும். இது ஒன்று. அதுக்கப்புறமா மோஸ்ட்லி இந்த மாதிரி கிளிப்ஸ் தான் இதில் வைக்கிறதுக்காக தான். பட் இது வந்து பின்னாடி வச்சா இன்னும் க்யூட்டாக இருக்கும். இந்த மாதிரி பேஸ் இங்கே கொஞ்சம் முடி எடுத்து இங்கே நீங்கள் வச்சிங்கன்னா இன்னும் க்யூட்டாக இருக்கும். இதில் இருக்க எல்லாமே 15 rupees தான். ஸோ இது அதுக்கப்புறம் இதுக்கு பிங்க், அது ஒரு சொட்டெல்லாம். இதெல்லாம் நம்ம ஜஸ்ட் ஒரு சிம்பிள் ட்ரெஸ் போட்டுட்டு இதில் இந்த மாதிரி வச்சோம்னா க்யூட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. பேக்கில் வைக்கிறதுக்கு நல்லா இருக்கும். நடுவில் பேர்ல் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இதுவுமே 15 rupees. இதெல்லாம் 15 rupeesக்கு எங்கேயாவது நீங்கள் கிடைக்குமான்னு சொல்லுங்க பார்ப்போம். ஸோ எனக்கு அது கிடைச்சிச்சு, அதனால நான் வாங்கி வந்துட்டேன். அதுக்கப்புறமா இது 20 rupees. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நம்ம சிம்பிளாக போட்டுக்கலாம். இங்கே ஒரு பட்டர் சைடில் நிறைய கலர் இருந்துச்சு. நான் க்ரீன் கலர் எடுத்தேன். இந்த மாதிரி போட்டுக்கிறது சிம்பிளா நம்ம ஏதாவது இது போட்டா இந்த மாதிரி போட்டுக்கலாம். இல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிஃப்ட் பண்றதா இருந்தாலும் நல்லா இருக்கும். ஜஸ்ட் 20 rupees தான். ஸோ இதுவுமே அந்த தாத்தா கடையில் வாங்க. மோஸ்ட் அந்த தாத்தா கடைக்கு போனா நல்லா பர்ச்சேஸ் பண்ணலாம். ரேட் கம்மியா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஜிம்காஸ் எல்லாமே ரொம்ப அஃபோர்டபிள் ரேட்ல தாத்தா கொடுத்துட்டு இருக்காரு. அதுக்கப்புறமா பொட்டு ஒயிட் ஸ்டோன், எப்பவுமே நான் ஒயிட் ஸ்டோன் அங்கே போனால் வாங்க. அதுக்கப்புறம் இது கலர் இது இந்த சாரி கட்டா இந்த மாதிரி இருக்கணும். அதுக்கப்புறம் பாருங்க, அல்டிமேட் இந்த ஸ்டோன் மட்டும் பாருங்க எவ்வளோ க்யூட்டாக இருக்குன்னு. நம்ம செட்டெல்லாம் போடுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு அப்புறம் ஒரு வீடியோ, சின்ன வீடியோவில் இதுவும் இந்த செயினோட ரிவ்யூ தானே. இதோட பிரைஸ் வந்து ஜஸ்ட் 30 rupees. ஆனால் இது வந்து நான் டி நகரில் பார்த்தப்போ 100 and something சொல்லியிருந்தாங்க சென்னையில். இதோட ரேட் வந்து ஜஸ்ட் 30 rupees. குவாலிட்டி நல்லா இருந்துச்சு. நான் ஒரு வாட்டி போட்டு இதில் தான் இருந்துச்சு. இது வந்து 3 லேயர். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த மாடல் தேடிட்டே இருந்து இங்கே ஹாஃப் வச்சு இங்கே ஒரு பெண்டன்ட் மாதிரி. இது வந்து 60 rupees. இதுவுமே நம்ம கழுத்துக்கு வெஸ்டர்ன் ஏதாவது சூப்பராக இருக்கும். இது யாருக்கெல்லாம் பிடிக்கும் இந்த மாதிரி இதுன்னு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறமா ஒரு வேஷம் மாதவா இது பண்ணணும்னு சொல்லி இதெல்லாம் வாங்கினேன். பட் என்னால் அது கொஞ்சம் சப்ஸ்கிரிப்ஷன் நான் போட முடியல. இதோட பிரைஸ் வந்து 15 rupees தான். அதுக்கப்புறம் பூ வைக்கிற ஸ்லைடு 10 rupees ஐ திங்க். அதுக்கப்புறம் இன்னும் ஒரு ஸ்டோன் போட்டு, அதுக்கப்புறம் இந்த கிளிப். இது இப்போ ரீசெண்ட் டேஸ்ல இந்த கிளிப் கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணி இங்கேருந்து எடுத்து இந்த கிளிப் வச்சு அது கரெக்டாக இருக்குது. நான் 40 சைடு வாங்குறவங்க பார்த்துறேங்க. இது எல்லாமே 40 சைடு வாங்குறாங்க. 40 rupees கிட்ட இருந்துச்சு. இந்த மாதிரி ஹாஃப் வச்சு தெரியுதா உங்களுக்கு? 40 rupees கிட்ட இருந்துச்சு. பட் குவாலிட்டி நல்லா தான் இருந்துச்சு. 40 rupees. ஆனால் இது எல்லாமே 10 rupees தான். ஸோ இதில் வாங்கிட்டேன். இது வந்து நம்ம இந்த மாதிரி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். நான் இப்போ இதெல்லாம் இது பண்ணுறேன். இந்த நிறைய ஹேர் ஸ்டைல்ஸ் நம்ம இந்த பண்ணலாம். இந்த இதை வச்சு யூஸ் பண்ணி இல்லை நீங்கள் நிறைய கிளிப்ஸ் வச்சு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இது வந்து சென்னையில் வாங்கி 30 rupees தான். ஆனால் க்யூட்டாக இருக்கலாம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. வாங்க டீ நகர் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷாப்பிங் போனப்போ நகர் ஷாப்பிங் பிளாக் எடுத்து என் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஃபஸ்ட் டைம் வெளியே போயிருக்கேன். ஸோ நாங்கள் ஷாப்பிங் பண்ணுறதுலே ஃப்ரீயாக இருந்துட்டு. அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்ட் டேஸ்ல இந்த மாதிரி ஹேண்டில் போடுறது ரொம்ப அடிக்ட் ஆகிட்டு. இது வந்து போத்தீஸ்ல வாங்கினேன். 20 rupees தான். நல்லா இருக்குல்ல?
ஸோ இதில் ஒன்று வாங்கினேன். இதில் வந்து இந்த மல்டி கலர் இது இதுவுமே 20 rupees, 15 rupees, இது 50 rupees தான். இதில் இன்னொரு கலர் வாங்க, இதில் இன்னொரு ஸ்டோன் வாங்கினேன். இந்த ஸ்டோன் வந்து அத்திரிச்சு ரொம்பவே மனசு வலிச்சிருச்சு. போடவே இல்லை, ஒன் கூட போடல, அத்திரிச்சு பரவாயில்ல. இது வந்து 50 rupees. கீழே ஒரு ஹேங்கிங் வச்சு இங்கே வந்து ஒரு செடி அழகாக இருந்துச்சு. ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சம் ட்ரெஸ் கூட இந்த மாதிரி தாங்க ஃபேஷனாக போட்டு போகிறேன். அதுக்கப்புறமா இது வந்து இந்த மாதிரி பாக்ஸில் ஃபஸ்ட் டைம் பார்த்தேன். இந்த பாக்ஸ் வாங்கி எடுத்து கூட சொல்லலாம். பட் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. இந்த மாதிரி எனக்கு க்யூட்டாக இருக்குல்ல. இதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி எல்லாம் கிஃப்ட் பண்ணலாம். ஸோ இந்த பாக்ஸுமே யூஸ் ஆகும் நமக்கு. ஸோ இது ஒரு என்ன கலர், சாணாங்கி கலர், லைட் கலர் அந்த மாதிரி ஒரு இது. இதுவே ஒரு ஹேங் வச்சுட்டு இங்கே ஒரு ட்ரீ மாதிரி ஒரு இது. இதை நான் ஒரு 2 நாள் யூஸ் பண்ணியாச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. இப்போ ஒரு 4-5 ஜனத்தை வாங்கி இப்போ இந்த மாதிரி போட்டு நடந்தா ஒரு ஃபேஷன். இப்போ நாங்கள் ஃபேஷன். ஸோ இது கொஞ்சம் கலெக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இப்போ வீட்டில் வர கட்டுறாங்க தெரியாது. பொண்ணு இந்த மாதிரி ஆக்சஸ் வாங்க வீட்டில் உள்ளவங்களுக்கு டென்ஷன் ஆகும். பொண்ணு எங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு என்ன தெரியும்னு நினைக்கிறேன். உங்கள் வீட்டை எப்படி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த பாக்ஸில் இருந்து அவ்வளோ நெக்ஸ்ட் நம்ம எதை பார்க்க போகிறோம்னா இதில் எதை பார்க்க போகிறோம். இன்னும் தாத்தா கடையில் தான் வாங்குறது. இந்த சோக்கர்ஸ் இருக்கு, நான் யூஸ் பண்ணிட்டேன். நான் பிக் வந்து உங்களுக்கு இங்கே அட்டாச் பண்ணேன். பாருங்க எவ்வளோ குவாலிட்டி வைஸ் இது வந்து எவ்வளோ ஒன்ஸ் கெஸ் பண்ணுங்க. கரெக்டாக கெஸ் பண்ணுறவங்களுக்கு நான் வந்து என்ன பண்ணலாம், ஓகே கரெக்டாக ஃபஸ்ட் கெஸ் பண்ணுறவங்களுக்கு 50 rupees ஜிபே பண்ணலாம். ஓகேவா? ஸோ இந்த பண்ணலாம் மேட்ச்னா இயரிங் ஸ்டோன் வச்சு இது எங்கள் அம்மாவுக்கு எப்பவுமே ஏதாவது வாங்கி வந்து திட்டே இருப்பாங்க. பட் ஃபஸ்ட் டைம் எங்கள் அம்மா இது நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. எனக்குமே நல்லா பிடிச்சிருந்துச்சு. நம்ம ஒரு சாரி கட்டினாலோ இல்லை லெகங்கா அந்த மாதிரி எல்லாம் போடுறது இது நல்லா இருக்கும். அந்த ஃபங்க்ஷன் அந்த மாதிரி இருக்கு வந்து இது நல்லா இருக்கும். ஸோ நான் இதை எதுக்காக யூஸ் பண்ணேன்னா ஃபோட்டோ ஷூட்லாம் யூஸ் பண்ணிருக்கேன். ஸோ நம்ம ஃபோட்டோ ஷூட் ரீல்ஸ் எல்லாம் பார்க்கணும்னா நம்ம இன்ஸ்டா ஐடி கொடுக்குறேன், மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க. அவங்க அந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், அதையும் டச் பண்ணி பார்க்குறதா இருந்தால் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த செயினை பார்க்கவே தெரிஞ்சிருக்கும் நான் எந்த ஃபோட்டோ ஷூட்டுக்கு வாங்கியிருக்கேன். ஸோ இந்த ஒரு கேரளா ஃபேஷன் செயின் தான். 50 rupees, ஜஸ்ட் 50 rupees தான். எனக்கு ரொம்பவே பிடிக்கும். இந்த மாதிரி சிம்பிளாக இருக்கிற செயின் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தனால இது வாங்கினேன். இதுவுமே எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் தெரியுதா பாக்ஸ் இருக்கனால உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. இந்த மாதிரி ஒரு மாதிரி ஃப்ளவர் டைப்பில் உள்ள வளையல் தான். இது வந்து சிம்பிளாக ஒவ்வொரு போட்டுக்கலாம். குட்டிக்கு இந்த மாதிரி பட்டு சாரி எல்லாம் கட்டணும் இந்த மாதிரி போட்டுக்கிட்டிங்கன்னா அழகாக இருக்கும். கோல்டு மாதிரியே இருக்கும். ஸோ இதில் 2, அதுக்கப்புறம் இன்னும் ஒரு செட் 2 வாங்க. எப்போவுமே கோல்டு போட்டுட்டு போனால் போர் அடிச்சுடுங்க. அதனால நிறைய பேர் கோல்டு இது கேட்டீங்க, அந்த வீடியோவும் போடுவோம். ஏன்னா எல்லாமே பேங்கில் இருக்குது. வீட்டில் இருக்கிறத போடுற சிம்பிளாக தான் இருக்குது. பேங்கில் இன்றைக்கி வந்து திருப்புவாங்கல்ல மாற்றி வைக்கிறதுக்கு, அப்போ வந்து நான் கோல்டு இது போடுறேன். அல்ல கிணத்துலேருந்து வார மாதிரி நம்ம இதில் வந்துட்டே இருக்கு. என்னங்க பண்ணுறது? ஓகே, இது பாக்ஸ்லேருந்து வெளியில தான் இருக்குது. ஸோ இது 2 இது வந்து எனாமல் வச்ச மாதிரி, ஒயிட் எனாமல் வச்ச மாதிரி. இதுவுமே கொஞ்சம் நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு லுக்காக. ஓவன் போட்டால் போதும். ஸோ கல்யாணம் இதுக்கு ரொம்ப செட்டாக போட்டுட்டு போகலான்னு சொல்லிட்டு இதுவுமே வாங்கியிருக்கேன். இது எல்லாமே இந்த பாக்ஸ்லேயே போட்டு வச்சுக்கலாம். இல்லைன்னா இந்த பாக்ஸ் வேறு எதுக்காக யூஸ் பண்ணிக்கோ. ஸோ பாக்ஸ் எல்லாம் போட போக மாட்டேன், அப்படியே வச்சிருக்கேன். அதுக்கப்புறமா இது வந்து துணி இது பண்ணுறது. இதோட ப்ரைஸ் வந்து 20 rupees, 50 rupees தான் அந்த தாத்தா சொன்னாங்க. தாத்தா கடையிலேருந்து தான் மோஸ்ட்லி வாங்குறது. இது எல்லாமே தாத்தா கடையில் தாங்க. இதோட ப்ரைஸ் வந்து 120, இதோட ப்ரைஸ் வந்து 100 தான். ஸோ எல்லாமே அங்கேருந்து தான் வாங்கினேன். ஸோ இது வந்து அங்கேருந்து தான் வாங்கினேன் 20 rupees. அதுக்கப்புறம் இந்த கிளிப்பை பாருங்கள் எவ்வளோ யூனிக்காக கிறிஸ்டல் மாதிரி இருக்கும். இதுவுமே இங்கே வைக்கிற கிளிப்பு தான், உங்களுக்கு தெரியுதா? அழகாக இருக்குல்ல? இந்த மாதிரி இப்போ குட்டி குட்டி இதை எடுத்து வைக்கிறதுக்காக இது ஒன்று வாங்க. இதுவுமே 15 rupees தாங்க. அதுக்கப்புறம் 2 இந்த கிளிப் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. யாருக்கெல்லாம் இந்த கிளிப் பிடிச்சிருக்குன்னு கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இதோட ப்ரைஸ் வந்து 15 rupees. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஸோ இதில் வந்து 2 வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் திரும்பவும் அந்த ஒயிட் ஸ்டோன் போட்டு எங்கே கண்டாலும் விடுறதில்லை. அதுக்கப்புறமா இன்னைக்கு வந்து பார்லர் போயிருந்தேன். ஸோ அங்கேருந்து லிப் லைனர் வாங்கியிருக்கேன். ஸோ இதுதான் இப்போ நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். லிப்ஸ்டிக் கூட போடல, இந்த லைனர் மட்டும் வச்சுமே இந்த இதை வந்து கொண்டு வந்துட்டேன். ஸோ இது வந்து ஒரு மாதிரி ஒயின் கலர், இது ஒயின் கலர், இது ப்ரௌன் கலர், ரெண்டுமே யூஸ் பண்ணலான்னு இருக்கேன். ஒன்னோட ப்ரைஸ் வந்து 70 rupees தான். இது வந்து ஷேட் நம்பர் 132. எதுலனா ஹுடா கலர் லிப்ஸ்டிக்கில் ஷேட் நம்பர் 132, ஷேட் நம்பர் 129. ஸோ 2. அதுக்கப்புறம் ரொம்ப காஸ்ட்லியாக நான் இன்னைக்கு வாங்குற பர்ச்சேஸ் என்னன்னா, இது வரைக்கும் 120 rupeesக்கு நெயில் பாலிஷ் வாங்கினதே இல்லை. என் லைஃப்பில் ஃபஸ்ட் டைம் 120 rupeesக்கு 3 நெயில் பாலிஷ் வாங்கிட்டேன். இது ஒரு சில்வர் கலர், தெரியுதா? சில்வர் கலர். இது வந்து அந்த மேலே போடுவோம்ல ஷைனிங்குக்காது. இது வந்து ஒரு ஜிகினா கலர். இது வந்து ஒரு மாதிரி வயலட் பிளாக் எல்லாமே கலந்தது. நான் வந்து சில்வரில் வாங்கணும்னு நினச்சேன். ஏன்னா மோஸ்ட்லி வந்து இந்த கில்டர் வந்து சில்வரில் வச்சிருந்தோம்னாலே நம்ம எல்லா இதுக்குமே கொஞ்சம் நெயில் வந்து டிஃப்ரெண்டாக இருக்கும். இந்த இவ்வளோ கலர் நான் எப்படி பண்ணுவேன்னா, இந்த இவ்வளோ கலருக்கும் நெயிலுக்கும் ஒரு கலரும், இதுக்கு மட்டும் ஜிகிஜி கலர் கொடுப்பாங்க. சூப்பராக இருக்கும். ஸோ இதுவுமே போட்டுட்டு நான் ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணிட்டேன். இது ஒன்னோட ப்ரைஸ் 120, 3மே 360. எனக்கு நெஞ்சே வலிச்சிருச்சு. அவங்க வச்சு ஒரு ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன் மேலே நெயில் பாலிஷ் வாங்கக்கூடாது அப்படின்ட்டு. ஸோ இது 3 வாங்கியிருக்கேன். பட் இதில் மட்டும் இன்னும் ரேட் கம்மியில் வந்துச்சுன்னா சில்வர் கலர் மட்டும் வாங்கி வச்சுக்கணும், அப்போ நமக்கு போதும் அப்படின்ட்டு எனக்கு நானே ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன். ஆனாலும் என்ன சொல்றது, கேர்ள்ஸுக்கு இந்த ஆக்சசரிஸ் இந்த மாதிரி மேக்கப் திங்ஸ் இதெல்லாம் ஆசை குறையாது யான்னு தெரியல. அதுக்கப்புறம் மெயின் திங் வந்து இது வந்து சொல்றதுக்கு வெக்கப்படவே கூடாது. நம்ம பீரியட்ஸ் டைம்ல ஆஃப்டர் மாத்துங்கிற இதுலேருந்து நான் சானிடரி நாப்கின்ஸ் இப்போதான் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ண போறேன். ஸோ இப்போதான் வாங்கியிருக்கேன். இதோட ரிவ்யூ வந்து நான் ஒரு 1 வீக்ல வந்து இது பண்றேன். இதோட ரிவ்யூ எப்படி இருக்கு, இதோட யூசஸ் எல்லாம் எப்படி இருக்குங்கிறத மறக்காம நான் வந்து இது பண்றேன். நான் இந்த வீடியோல இன்னும் இந்த காட்டணும்னு நினைக்கிறேன்னா, நான் ரிலையன்ஸுக்கு போயிருந்தேன். ரிலையன்ஸ்ல ஆஃபர் போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதுல வந்து 1 2 3 4 5 ஏர் கண்டிஷன்
ஏர் போகாது. பிளாஸ்டிக் கண்டெய்னர் தான். வந்து 99 ரூபாக்குள்ளது 49 ருபீஸ், ஜஸ்ட் 49 ருபீஸ்க்கு 5 பாக்ஸஸ் வாங்கினேன். குவாலிட்டி வைஸ் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இது வந்து குட்டி குட்டி நம்ம திங்ஸ், மேக்கப் திங்ஸ் இல்லைன்னா குட்டி குட்டி ஆக்சசரிஸ் எல்லாமே போட்டு வைக்கலாம். இல்லை நம்ம கிச்சனுக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இதில் 2 எண்ணத்தை இங்கே யூஸ் பண்ணிவிட்டு மிச்சத்தை அம்மாட்ட ஃப்ரிட்ஜில் ஏதாவது ஸ்டோர் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் இது வந்து இது ஒரு செட்டு வாங்கியிருந்தேன், ஏர் டைட். இதெல்லாம் நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் ஏதாவது போட்டு வைக்கிறதுக்கு, புதினா இல்லைன்னா இஞ்சி பூண்டு பேஸ்டெல்லாம் அரைச்சி வைக்கிறதுக்கு அந்த மாதிரி இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நம்மவுமே ஏதாவது யூஸ் பண்ணிக்கலாம். சூப்பராக இருந்துச்சு. இது வந்து 5 செட்டு வந்து 99 ருபீஸ் தான். வந்து குவாலிட்டி வைஸ் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. அது ஆனால் ஜஸ்ட் 99 ருபீஸ் தான். அதுக்கப்புறமா இன்னொரு செட் எடுத்திருந்தேன். இதோட ப்ரைஸும் ஜஸ்ட் 99 ருபீஸ் தாங்க. இவ்வளோ பெரிய ஒரு கண்டெய்னர் மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் 2 குட்டி கண்டெய்னர், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இது இந்த சைஸில் ஒரு 2 எண்ணம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் குட்டி குட்டி டப்பா வந்து ஒரு 4 எண்ணம். இது வந்து 99 ருபீஸ். இதெல்லாம் லாபமா இல்லையா நீங்கள் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அவ்வளோதாங்க நம்ம வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து என்ன மாதிரி வீடியோஸ் போடலாம், கண்டென்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. லவ் யூ ஆல். பை.